ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 to 30 minutes இப்படி மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா மசாலா நல்லா ஊறிடும். அடுத்து இதை நம்ம பொரிக்க போகிறோம். ஒரு பேனில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதில் இந்த சிக்கன் பீஸை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரைஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் சிக்கன் பீஸ் வந்து சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் ஒரு 5-6 ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட டாப் போர்ஷன் அந்த லீஃபி பார்ட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சமையலில் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி சூப் இல்லைனா சாலட் செய்யும்போது தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி இது ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸும் இது ரொம்ப நல்லது. அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கேரட், அஞ்சு பீன்ஸ், ஒரு capsicum, ஒரு 100 கிராம் கோஸ். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ திரும்ப கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதில போட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை இதில சேர்க்க போறோம். ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் வரதுக்காக இத ஆட் பண்றோம். அடுத்து 2 எக்க இதில உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு 80% குக் ஆனா போதும். ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா குழஞ்சிட்டு நல்லாவே இருக்காது. அடுத்து இதில 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் சில்லி சாஸ், 4 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வேக வச்ச அரிசியை சேர்க்க போகிறோம். நம்ம 1/4 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அரிசியை நீங்கள் வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அரிசி இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அரிசி எதுவும் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனும் இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம்.
கடைசியா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். கடைசியா இதை சேர்க்கறதுனால வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.